வணக்கம். இது வித்தியாசமான ஒரு சின்ன ஒரு அற்புதமான ஒரு ஒரு கையாளும் யுக்தி. இது யார் கையாளுவாங்கன்னா, ஜோதிடர்கள் இதை கையாளுவாங்க. அது சூட்சுமம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தெரிஞ்சுக்கிச்சுன்னா ஜோதிடமே புஷ்ஷுன்னு போயிடும். அதனால் இந்த மாதிரி ரகசியத்தையெல்லாம் யாருக்கும் சொல்லி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஜோதிடர்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இது என்னென்னா, இது வித்தைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு பேர் வேணால் நம்ம வச்சுக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, விபத்துகளை தவிர்க்கிறது. விபத்து நிறையா ஏற்படும், நம்ம பார்த்துருப்போம். ரோடுகளில் அங்கேயும் இங்கேயும் விபத்து நடக்கும். இந்த விபத்துகளை நம்ம எப்படி தவிர்க்கிறது? சில பேர் கிழக்க போனால் அது சூளம், இங்கிட்டு போனால் நீங்கள் தயிர் சாப்பிட்டு போங்க, இது சாப்பிட்டு போங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க. அது சூளம் அதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி தான் நான் சொல்ல வரேன். அதெல்லாம் நீங்கள் ஒதுக்கிடுங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பதிவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் விபத்துகளை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சூட்சமம். ரொம்ப சின்னது தான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கையாளலாம் அழகாக. இப்போ நட்சத்திரம் பார்த்து, நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து எதாக இருந்தாலும் செய்யணும். கொஞ்ச நாச்சு கண்ட மேனிக்கு செஞ்சு போட்டு அப்புறம் குத்துது குடையுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கண்ட மேனிக்கு செய்கிறது, நல்ல நாள் பார்க்குறது இல்லை. நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து செய்யிடான்னா கேட்குறானா அவன் அப்படிம்பாங்க. இது என்னடா நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து. ஆனால் இது எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதை மட்டும் வெளியில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. என்னென்னா, பாவகிரக நாள்கள் இருக்குது. இப்போ சூரிய நாள் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிர சந்திரன் நாள் இருக்குது, செவ்வாய்க்கிழமை இருக்குது, சனிக்கிழமை இருக்குது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, தேய்பிர சந்திரன் திங்கக்கிழமை. இது 4 நாளுமே பாவம் உக்கிரமான நாள்கள். இந்த மாதிரி உக்கிரமான நாட்களில் அந்த உக்கிரமான நட்சத்திரங்கள் வரக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். இப்போ செவ்வாய்க்கிழமை வைங்களேன், செவ்வாய்க்கிழமை சனி நட்சத்திரத்துக்கு வந்துருச்சுன்னு வைங்க, சனி நட்சத்திரம் வந்ததுன்னு வைங்க, ரொம்ப மோசமாக இருக்கும் விளைவு. தீ பிடிச்சி பற்றி எரியும். எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக நீங்கள் அந்த சூரிய நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி கிழமைகள் அதிகமாக இருக்கிறது அதிக விபத்தை ஏற்படுத்தும். புரியுதா? ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் நட்சத்திரமோ சூரிய நட்சத்திரமோ வந்ததுன்னா அந்த விபத்துகள் ஏற்படுறது விளைவு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் சனி நட்சத்திரம் வந்ததுன்னா, அந்த சூரியன் நெருப்பு, சனி வந்ததுன்னு வைங்களேன், விபத்து இருக்கும். அந்த விபரீதம் குறைவாக இருக்கும். அப்போ பாவகிரகமான நாட்களில் பாவ நட்சத்திரங்கள் வந்ததுன்னா முழு கெடு பலன். அப்போ நீங்கள் பாவ நட்சத்திரத்தன்னைக்கு சூரியனால் சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ, நீங்கள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி டிராஃபிக்கும் கூட குறைவாக இருக்குங்க. உண்மையாகவே செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையெல்லாம் நிறையா விஷயத்துக்கு ஒதுக்கிடுவாங்க மக்கள். இன்னும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போ செவ்வாய்க்கிழமை எடுத்துங்க. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சனி நட்சத்திரம் இல்லாட்டி சூரிய நட்சத்திரம் சனி ஓரம் நடக்குதுன்னு வைங்க, அந்த மாதிரி 3 பாவ கிரகமாக அமையும். அப்படி அமையிற நேரத்தில் தான் விபத்துகள் ஏற்படும். அதனால நம்ம என்ன பண்ணால், இந்த மாதிரி நாட்களில் இருந்தாலும் அந்த இதுகளில் நட்சத்திரங்கள் வந்ததுன்னா, பாவகிரக நட்சத்திரம் வந்ததுன்னா அதை அப்படியே நம்ம முற்றிலும் விளக்கிடணும். நெடுந்தொலைவு பயணம் ஆகாதும்பாங்க. இந்த மாதிரி நாட்களில் நீண்ட பயணம் ஆகாதும்பாங்க. இந்த மாதிரி இப்போ இங்கேருந்து போகிறோம், திருச்சி வரைக்கும் போகிறோம்னு வைங்களேன்,
இந்த மாதிரி சூழலை, ஐயோ இந்த மாதிரி சூழல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் எவனும் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் பார்த்து செய்கிறவன் சரியான வழியில் போயிட்டுருப்பான், பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருப்பான். அவ்வளோதானே தவிர இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் காலையில் சூரியன் உதிக்குது, சாயந்திரமானா மறையுது, மறுபடியும் அதே டயத்துக்கு வந்துடுது. 365 நாள் ஒரு கிரகங்கள் சுற்றுது, 9 கிரகங்கள் அங்கே எங்கெங்கேயோ வந்துக்கிட்டு சூரியனை ஃபாலோ பண்ணி வருது. இதையெல்லாம் நம்புற இல்லை. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடுச்சு. அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு நிரூபிச்சிட்டாங்க. இதுவும் நிரூபிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அறிவியல் கண்டுபிடிக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் நடக்குது, இந்தந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. ஏன்னா அங்கே இந்த பூகம்பம் ஒரு தடவை வந்திருந்தது. அப்பயும் கூட அந்த சூரியன் இருக்கிற நேரத்தில் சிம்மத்தில் இருக்கும்போது அதே நட்சத்திரத்தில் வந்ததை நாங்கள் ஒரு தடவை பூகம்பம் வந்தப்போ பார்த்தோம். அதே நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி ஏதோ கால்குலேஷன் போட்டு பார்த்தா எங்களுக்கு பகீர்னு இருந்தது. இப்போ சில விஷயங்களை பார்த்து அப்போ நல்ல வேளை நம்ம அன்னைக்கு போகாமல் இருந்தோம், அதனால தான் பூகம்பத்தில் மாட்டிக்கிட்டோம். அப்படி இல்லை. ஆபத்தான நாட்கள், ஆபத்தான நேரங்கள், அந்த மாதிரி ஆபத்தான நேரங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சூட்சமம். இதை இன்றைக்கும் ஜோதிடர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பாவ கிரகங்கள், பாவ நட்சத்திரங்கள், பாவ ஓரைகள், இது 3 ஒரே நேர்கோட்டில் வந்ததுன்னா ஆபத்தான நேரம். இப்போ நீங்கள் பாவ கிரகங்கள் சுப நட்சத்திரங்கள் வருதுன்னு வைங்களேன், பண்ணிட்டு போயிடலாம், ஒன்றும் பண்ணாது, பெருசாக நமக்கு பாதிக்காது. புரியுதுங்களா? அப்போ பாவ கிரகங்கள், பாவ நட்சத்திரங்கள், பாவ ஓரைகள் அப்படியே நேர்கோட்டில் 3 வந்ததுன்னா நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. அந்த நேரங்களில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது, செயல்படுறது, எதையாவது ஒரு பிரச்சனையை கையாளலாம், சுமூகமாக பேசி தீர்த்தரலாம்னு போகிறது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. இது ஒரு அற்புதமான கலை. அந்த விபத்துகளை, பிரச்சனைகளை தவிர்த்திடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அற்புத கலை. பயன்படுத்தி பாருங்கள். நன்றி.